வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களிலுமே உங்களை நிறைய இன்வால்வ் பண்ணிவிட்டு அதனுடைய வெளியில் எப்படி நடக்குது அப்படின்னு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய திறம்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த சிம்மராசியின் அதிபதியான சூரியன் அவர் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இது நாள் வரைக்கும் இருந்தார். அக்டோபர் மாதத்தில் நிச்சயத்தன்மையில் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவை கொடுத்து கொண்டு இருந்தார். இவர் இந்த மாதத்தில் 17ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். நேர்பார்வையாக உங்களை பார்க்க போகிறார். சூரியனின் நேர்பார்வை ராசியின் மேலே விழுவதனாலே உங்களுக்கு பகல விஷயத்திலும் கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பி ப்ரிப்பேர்ட் டு பி, கொஞ்சம் நிறைய வேலை நிமித்தமாக அலைவது இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய 3வது இடமான கடகராசிக்குள்ளர குரு பகவான் அதிசாரமாக சென்று கொண்டிருந்தவர் நவம்பர் 12ஆம் தேதி அதிசாரத்திலிருந்து வக்ரகதிக்கு மாறுறார். திருப்பி மிதுன ராசி தொடப்போகிறார். உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் மனசிலும் உடலிலும் சில குழப்பங்களும் நோய்களும் இருந்தது. இது கொஞ்சம் விடுபடும். அதுவும் பண வருவை பற்றிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஈடேறும். அந்த வாய்ப்புகளை இந்த குருவின் ரிவர்ஸ் அப்படிங்கிற வக்கரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக இருப்பவரையும் இந்த குருவின் பார்வையானது படுவதனாலே லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதும், உங்களுடைய 7ஆம் இடத்தை இந்த குருவின் 9ஆம் பார்வை படுவதனாலே இங்கேயும் உங்களுக்கு சுபிட்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொழிலிலே சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். அந்த 4ஆம் இட கேதுனாலே வார்த்தைகள்னால் விரோதங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஸ் கிட்ட. அதனால் எக்ஸ்ட்ராவாக எந்த வார்த்தை பேசினாலும் அதை எடிட் பண்ணி பேசுகிறதுன்னு சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து பேசுங்க. உங்களுடைய பஞ்சமஸ்தானமான கன்னிராசிக்குள்ளர சுக்கிர பகவான் இருப்பார். அவர் நவம்பர் 3ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சியில் அமரக்கூடிய சூழ்நிலையில் அது நல்ல ஒரு உங்களுக்கு பலனை தருவதற்கு இல்லை. உங்கள் ராசிநாதனே ஆனாலும் கொடுத்த கடன் வருவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் பக்கம் இருக்க கேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை தருவதிலே சில சிக்கல்கள் உண்டாகும். வழக்கிலும் எதிர்பாராத திருப்பங்களை காட்டி கொடுத்தோம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நவம்பர் 3 வரைக்கும் இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. அதனால் வீடுங்களில் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருந்தது. அது கொஞ்சம் மாறும். உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். ராகுவை பார்த்துட்டுருக்கார், தொடரார். அதனால் பெரிய விஷயங்களெல்லாம் செய்யணுன்னா மட்டும் கொஞ்சம் பண விரயமாகும்னு எடுத்துக்கிடுங்க. லோக்கலில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும் உங்களால். புதிய திட்டங்கள் எல்லாம் வகுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அது உங்களுக்கு நல்ல விஷயம் பலனை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பதட்டம் இல்லாமல் இந்த மாதம் இருப்பது நல்லது. திடீர் முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஆலோசனை இல்லைன்னா நிதானம், இது ரெண்டும் வேணும். பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய நீங்கள் போவீங்க. அது ஒர்த்தான்னு மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. கணவன் மனைவிக்கிட்டேயும் கொஞ்சம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பழகிடுங்க. அதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஆரோக்கியமான மாதம் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இதில் சில சூட்சமங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், நுவான்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி அதனுடைய தாற்பயங்களை புரிந்து போகும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதும்
இந்த மாதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்திலே ரம ஏகாதசி அப்படின்னு வரும். அந்த ஏகாதசி அன்று நவம்பர் 15 வரும். அன்றைய நாளிலே நீங்கள் உபவாசம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டு அவருடைய கருணையினாலே அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.